ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாம் டெய்லி லைஃப்பில் நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்ட்காக இருக்கட்டும், டெய்லி என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்படியே லஞ்ச் ரெடி பண்ணிட்டாலும் அதுக்கு சைட் டிஷ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அதை விட பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கான ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பிரிஞ்சாலாம் இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தின்னாக கட் பண்ணால் பெட்டராக இருக்கும். நான் 5 பிரிஞ்சால்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பிரிஞ்சாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை நல்லா வதங்க விடுங்க. இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் cumin சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சிசேம் சீட்ஸ் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண போகிறதே எள்ளு தான். ஸோ மறக்காமல் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பவுடர் தான் இருக்குது, ஸோ நான் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரிஞ்சால் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வதங்கி இருக்கும். ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரிஞ்சால் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சீரியஸாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வெரைட்டி ரைஸோடையுமே இது சூப்பராக செட் ஆகும். இதை ஈவன் நீங்கள் பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எண்ணெய் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு டேஸ்ட்டோ அதே அளவுக்கு இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சோறு ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, வரமிளகாய், சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, முந்திரி பருப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பீனட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கு அப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு நான் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் சேர்த்து கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கோகோனட் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வடித்து வச்ச சோறை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நான் சோறில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடிச்சிருந்தேன். நீங்கள் போடல அப்படின்னா தேங்காய் வதக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தேங்காய் சோறு ரெடி. நல்லா சுட சுட தேங்காய் சோறை தட்டையில் போட்டு தொட்டுக்க நம்ம ஆல்ரெடி பண்ண பிரிஞ்சால் கூட்டை வச்சு ரைஸ் கொஞ்சம் பிரிஞ்சால் கூட்டு கொஞ்சம்னு சேர்த்து சுட சுட வாயில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சமையலுக்கு நீங்களே ஒரு பெரிய ஃபேன் ஆகிடுவீங்க.
சாம்பார் பண்ணலாமா, புளிக்குழம்பு பண்ணலாமா, வத்தக்குழம்பு பண்ணலாமான்னு கிரேவின்ட்டு உங்களுக்கு கிரேவி பண்ணி அழுத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆப்ஷன் வெரைட்டி ரைஸாக தான் இருக்கும். ஸோ அந்த வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸில் கண்டிப்பாக இந்த கோகோனட் ரைஸுமே இருக்கும். அந்த கோகோனட் ரைஸ்க்கு நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்ச பிரிஞ்சால் கூட்டு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்கள் குக்கிங்க்கு பயங்கர ஃபேன் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. என் ஹஸ்பண்டோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபி நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye bye.